உலக அரசியல் அதிர தொடங்கினா தங்கத்தோட மதிப்பும் விண்ணை தொடும். இதுதான் இதுவரை உலக சந்தையோட எழுதப்படாத விதி. ஆனா 2026ல அந்த விதியையே ஒரு மிகப்பெரிய பொருளாதார புயல் உடைச்செறிஞ்சிருக்கு. போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற வேளையில தங்கம் தன்னோட மினுமினுப்பை இழந்து கச்சா எண்ணெய் கிட்ட மண்டியிட்டது ஏன்? எல்லாரும் தங்கம் விலை ஏறும் அப்படின்னு காத்துட்டு இருக்க இன்னும் 30% தங்கம் விலை சரியா போகுது. இப்படி ஒரு அதிரடி தகவல் நகை வியாபாரிகள் தரப்புல இருந்தே கசிஞ்சிருக்கு. சாதாரண மக்களை மட்டுமில்ல, ஜாம்பவான் முதலீட்டாளர்களையுமே வியப்புல ஆழ்த்தி இருக்கிற இந்த ரகசியத்துக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான கணக்கு என்ன? தங்கம் வாங்க காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஜாக்பாட் நேரமா அல்லது ஆபத்தான நேரமா? இத பத்தி அக்கு வேறு ஆணி வேறா இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வணக்கம், இது சாக்சர் சேனல். தங்கம் மற்றும் உலக பொருளாதாரம் பத்தின மிக துல்லியமான தகவல்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கம் விலை அதிரடியா குறைஞ்சு வரும் நிலையில மேலும் 30% அளவுக்கு தங்கம் விலை குறையும் வாய்ப்பு இருக்கிறதா சென்னை தங்கம் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்த்லால் சல்லானி ஒரு அதிரடி தகவலை தெரிவிச்சிருக்காரு. பொதுவா போர் சூழல் வரும்போது தங்கம் விலை உயரவே செய்யும். அப்படித்தான் ஈரான் போர் வர்றதுக்கு முன்னாடி தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டுட்டு இருந்தது. ஆனா தற்போது நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. உலகளாவிய போர் சூழல் காரணமா தற்போது கச்சா எண்ணெய்க்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதாவது கச்சா எண்ணெய்க்கான டிமாண்ட் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இதனால பல பெரிய நிறுவனங்கள் தங்கத்துல செஞ்சிருந்த முதலீட்டை குறைச்சிட்டு அந்த முதலீட்டை அப்படியே எடுத்து கச்சா எண்ணெயில போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் தங்கம் விலை சரிவுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுது. பொதுவா முதலீட்டு உலகம் என்பது ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் தங்கம், மறுபக்கம் கச்சா எண்ணெய். தற்போது வளைகுடா நாடுகள்ல நிலவர போர் பதட்டத்தால கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதோட விலை எகிர தொடங்கியிருக்கு. தங்கம் எப்பவுமே லாபம் தரும், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா கச்சா எண்ணெய் இப்போ அசுர லாபம் தரும்ங்கிற ஒரு பேராசை பெரிய முதலீட்டு நிறுவனங்களிடையே ஏற்பட்டிருக்கு. இதனால தங்கத்துல இருந்த தங்களோட கோடிக்கணக்கான முதலீடுகளை மொத்தமா எடுத்து கச்சா எண்ணெய் பக்கம் திருப்பியிருக்காங்க. இந்த திடீர் இடமாற்றம் தான் தங்கத்தின் விலையை சரசரன்னு சரிச்சிருக்கு. சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்த்லால் சல்லானி இதை விளக்கும் போது, கச்சா எண்ணெயோட தேவை அதிகரிச்சு வருது, ஆனா உற்பத்தி ரொம்ப குறைவா இருக்கு. இதனால கச்சா எண்ணெய் விலை இன்னும் ஏறும்னு கணக்கு போட்டு மக்கள் அதுல பெருமளவு முதலீடு செஞ்சு வர்றாங்கன்னு சொல்றாரு. புதிய முதலீடுகளை தங்கத்துக்கு பதிலா கச்சா எண்ணெயில மாத்துறது மட்டும் இல்லாம ஏற்கனவே தங்கத்துல செஞ்ச முதலீடுகளை லாபத்தோடு திரும்ப பெற்று அதையும் கச்சா எண்ணெய் பக்கம் திருப்புறாங்க. இதனால ஈரான் போர் முடியறதுக்குள்ள தங்கம் விலை ஒரு 30% அளவுக்கு சரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு ஒரு புண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் இருக்கு. இந்த விலை வீழ்ச்சி என்பது ஒரு சில நாட்கள் மட்டுமே நீடிக்கக்கூடிய ஒரு ஃபிளாஷ் கிராஷ் மாதிரி வந்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் மீண்டும் புதிய உச்சத்தை அடைந்து அப்படியே நீடிக்கும்னு அவர் கணிச்சிருக்காரு. ஆனா அதே நேரம் பொருளாதார நிபுணர்களோ அந்த அளவுக்கு தங்கம் விலை சரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாங்க. அவங்க சொல்ற அந்த நிஜமான பொருளாதார கணக்குகளை இப்ப பார்க்கலாம். கச்சா எண்ணெய் விலை உயர்றதால அமெரிக்கால பணவீக்கம் பொதுவாகவே அதிகரிக்கும். இதை கட்டுப்படுத்த அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்காது. மாறாக வட்டி விகிதங்களை இன்னும் உயர்த்தவே வாய்ப்புகள் அதிகம். வட்டி விகிதம் அதிகமாக இருந்தா முதலீட்டாளர்கள் தங்கத்தை விடுத்து டாலர் அல்லது பத்திரங்கள்ல முதலீடு செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய விதி. இது தங்கத்தின் விலையை குறைக்க வழிவகுக்கும். இதற்கிடையில அமெரிக்க டாலரோட மதிப்பும் சர்வதேச சந்தையில ரொம்ப பலமடைந்து வருது. தங்கம் விலை உலக அளவுல டாலர்ல தான் கணக்கிடப்படுது. டாலர் வலுவடைஞ்சா இந்திய ரூபாய் போன்ற கரன்சிகளை கொண்டு தங்கம் வாங்குறது கூடுதல் சுமையா இருக்கும். இதனால உலக நாடுகள்ல தங்கத்திற்கான தேவை குறைஞ்சு விலையில ஒரு அழுத்தம் ஏற்படுது. அமெரிக்கா தன்னோட வட்டி விகிதத்தை குறைக்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததும் பாதுகாப்பான முதலீடாக கருதப்பட்ட தங்கம் இப்போ ஒரு பதற்றமான முதலீடா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களா தங்கம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வரலாற்று உச்சத்தை தொட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதனால பெரிய முதலீட்டாளர்கள் இப்போ லாபத்தை எடுக்கிறதுக்காக ப்ராஃபிட் புக்கிங்னு தங்கத்தை வித்து வர்றாங்க. இன்னொரு பக்கம் பங்கு சந்தையில நஷ்டம் அடைகிறவங்க அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட பணத்தை செலுத்த தங்களோட தங்கம் மற்றும் வெள்ளி முதலீடுகளை விற்கிறது வழக்கமான ஒண்ணுதான். அதுவும் தற்போதைய சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது பெரிய நிறுவனங்களோட விளையாட்டு மட்டும் இல்ல, சாதாரண நடுத்தர மக்களும் இதுல இப்போ பங்கெடுக்க தொடங்கிட்டாங்க. கடந்த ஓராண்டுக தங்கம் கொடுத்த அசுர லாபத்தை பார்த்த மக்கள் இனி விலை குறைய போகுது அப்படிங்கிற செய்தியை பார்த்ததும் கைவசம் இருக்கிற பழைய தங்க நகைகளை வித்து லாபம் பார்க்க ஆர்வம் காட்டுறாங்க. இதனால சந்தையில பழைய தங்கத்தோட வரத்து அதிகமாகுது. இது புதிய தங்கத்தின் விலை குறைய ஒரு மறைமுக காரணமா அமையுது.
1 கிலோ வெள்ளி கிட்டத்தட்ட 2 லட்சத்தை நெருங்கிக்கிட்டு இருந்த நிலையில இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த சரிவு ஜாம்பவான் முதலீட்டாளர்களையே வியப்புல ஆழ்த்தியிருக்கு. வியாபாரிகள் சங்க தலைவர் 30% சரிவுன்னு சொன்னாலும் நகை வாங்க காத்துட்டு இருக்கிறவங்க அந்த சரிவு ஏற்படுற சில மணி நேரங்களை சரியா பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா போர் சூழல் இன்னும் தீவிரமடைஞ்சா மீண்டும் தங்கம் பாதுகாப்பான புகலிடமா மாறி விலை பழையபடி உச்சத்தை தொட அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 5-10% வரைக்கும் ஒரு குறுகிய கால சரிவு ஏற்படலாமே தவிர 30% சரிவு என்பது தற்போதைய பொருளாதார சூழல்ல சாத்தியமே இல்லைன்னு UBS மற்றும் JP மார்கன் போன்ற உலகத்தரம் வாய்ந்த பொருளாதார நிறுவனங்கள் கணிச்சிருக்காங்க. சில நிபுணர்கள் இந்த ஆண்டு இறுதியில தங்கம் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொடும் அப்படின்னும் நம்பிக்கையோட சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா நிலைமையை பார்த்தா தங்கம் மற்றும் வெள்ளி சந்தையில ஒரு மிகப்பெரிய மைண்ட் கேம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் 30% சரிவுன்னு வியாபாரிகளோட அதிரடி கணிப்பு, இன்னொரு பக்கம் அவ்வளவு வாய்ப்பே இல்லைன்னு நிபுணர்கள் கொடுக்கிற எச்சரிக்கை. இந்த இரண்டுக்கும் நடுவுல இப்ப குழப்பத்துல இருக்கிறது என்னவோ நடுத்தர மக்கள் தான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, கச்சா எண்ணெய் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் அடுத்த சில வாரங்களுக்கு தங்கத்தின் விலையை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வச்சிருக்க போகுது. அதனால விலை இன்னும் குறையும்னு நினைச்சு ஒட்டுமொத்த பணத்தையும் கட்டி வைக்காம உங்களால முடிஞ்ச அளவு சிறுக சிறுக முதலீடு செய்யறது தான் இப்போதைக்கு புத்திசாலித்தனமான முடிவா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வியாபாரிகள் சொல்ற மாதிரி தங்கம் விலை உண்மையாவே 30% வரைக்கும் குறையுமா, இல்ல இது ஒரு தற்காலிக சரிவுதானா? உங்க முதலீட்டு திட்டம் என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான பொருளாதார அப்டேட்டுகளுக்கு சாக்ஸார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.